Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. என்னடா அது? மல்லி, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு பணக்காரன் கிடைச்சிருக்கான்னு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே முட்டாளாக்கிட்டல. இந்த திருவோட ஒரிஜினல் முகம் என்னன்னு காட்டுறேன்டி. தயவு தாச்சனை பார்க்காம உன் குடும்பமே இல்லாம ஆக்குறேன்டி. தடையமே தெரியாம எல்லாரையும் காலி பண்ணிட்டு தாண்டி போவேன். ஏ மல்லி, நீ செத்தடி. உன்னை வாழ விட மாட்டேன். என்ன இப்படி ஆக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழலான்னு பாக்குறியா? அது நடக்காது, நடக்காது. உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். நீ உயிரோட வாழ்றதா இருந்தா இந்த மூஞ்சியோட தான் நீ வாழ்ந்தாகணும். அதுதான் நான் உனக்கு தர மிகப்பெரிய தண்டனை. அதுதான் எனக்கு நான் கொடுத்துக்கிற ஆறுதல். உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். விஜய், வெண்பாவை வீட்டுக்கு அனுப்பிடலாமே? இல்லடாடா, மல்லியம்மா என்கிட்ட எப்ப பேசுறாங்களோ அப்பதானே வீட்டுக்கு போவேன். இல்ல வெண்பா, மல்லியம்மா ரெஸ்ட் எடுக்கணும்டா. டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நீ வித்யா பாட்டி கூட நைட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துரு. அதுக்குள்ள அம்மா நல்லா ஆயிடுவாங்க. இல்லடா, நான் இங்கதான் இருப்பேன். மல்லியம்மா என்கிட்ட பேசணும். சொன்ன புரிஞ்சுக்கோ வெண்பா, அடம் பிடிக்காத. மல்லியம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அம்மா கண்ணு முழிச்சு வெண்பா குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது போதும். அது மட்டும் கேட்டுக்கிட்டு நான் வந்துருவேன். வெண்பா, டாடா சொன்னா கேப்பல்ல? நான் கேட்க மாட்டேன். நான் அம்மாவை பார்க்கணும் டாடா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. சொன்னா கேளு. நான் மல்லியம்மாவை பார்த்துட்டு போறேன் டாடா. சரிம்மா. டாக்டர், பிளட் சாம்பிள் ரிசல்ட் வந்திருக்கு விஜய். சிஸ்டர் அது கொடுங்க. இந்தாங்க டாக்டர். ரஞ்சிதா, உங்க ஹீமோகுளோபின் லெவல் இஸ் பிலோ த நார்மல் ரேஞ்ச். நீங்களே வில்லிங்கா இருந்தாலும் உங்க பிளட்டை எங்களால இப்போ எடுக்க முடியாது. பெரிய அளவில் உங்களுக்கு இந்த கவுண்ட்னால எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் நார்ம்ஸ் படி எங்களால உங்ககிட்ட இருந்து இப்போ பிளட் எடுக்க முடியாது. மாமாவோட சாம்பிள்ஸ்? விஜய் சார் சாம்பிள் இஸ் குட். இமீடியட்டா சாரோட பிளட் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல பேஷண்டோட பாடியில சாரோட பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிடலாம். கந்தவேல் முருகா, மல்லிய கருணையா நல்லபடியா திரும்பி கொடுத்துறியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க செய்யற இந்த உதவிய காலம் பூரா நாங்க மறக்கவே மாட்டோம். எங்க புள்ளைக்கு நான் தான் ரத்தம் கொடுத்துருக்கணும். எங்க போராத காலம் அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிருச்சு. அந்த அயோக்கியன் திருவோட தோட்டத்துல படாத பாடுபட்டு ரத்தம் சுண்டி போயிருச்சு எனக்கு. விடுமா, அதான் மாப்பிள்ள கொடுக்கறதுன்னு முடிவாயிருச்சுல, அப்புறம் என்ன? அது எப்படி முடிவாகும்? மாமா கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா மாமாவோட ரத்தம் மல்லியோட உடம்புல ஏறக்கூடாது. ஏறவும் விட மாட்டேன். பிளட் ஏத்துறதுக்கு மல்லி உயிரோட இருந்தா தானே. வரண்டி, உனக்கு முடிவு கட்டுறேன். சாதாரணமா உன் கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, ரொம்ப டஃப் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே டாக்டர். ஹலோ. ஓ யா 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 யா. ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சு விடுறேன் சார். பேஷண்டோட அட்டெண்டரே வருவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம்லி ஹெல்ப். மிஸ்டர் விஜய், உங்க விஷயமா தான் கால் வந்தது. மெடிசன் அனுப்பி விட சொல்லியிருந்தோம் இல்லையா? இன்னும் ½ an hourல ஏர்போர்ட் வந்துடும். ஓ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெடிசன் வாங்குறதுக்கு யார் போறாங்க? நான் போறேன் டாக்டர். விஜய், நீங்க போறீங்களா? விஜய், நீங்க பிளட் டொனேட் பண்ணணும். நான் தான் சொன்னேனே.
உங்ககிட்ட இருந்து பிளட் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்களால் பேஷண்ட்டுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியும். மாப்பிள்ள நான் வேணா போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. தட்ஸ் குட். நீங்கள் ரிசப்ஷன் போய் டீட்டெயில்ஸ் கேளுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ்லேயே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். இல்ல டாக்டர், என்கிட்ட கார் இருக்கு, நான் கார்லயே போயிட்டு வந்துடுறேன். அது அப்படி இல்லை சார். ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியுமே இம்பார்ட்டண்ட். ஒரு பேஷண்ட் உயிர் பழைக்கிறதுக்கான கால அவகாசத்தை கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. டு பி ஃப்ராங்க், இப்போ நம்ம கோல்டன் மினிட்ஸ்ல இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு மருந்து கிடைக்குதோ அவ்வளோ நல்லது. ஓகே டாக்டர், எனக்கு புரியுது. நான் உடனே கிளம்புறேன். மாப்பிள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். தொங்கச்சிக்கு மருந்து வாங்க போறீங்களா? போங்க போங்க. எப்படி போய் மருந்தோட வரீங்கன்னு நானும் பாக்குறேன். டாக்டர் பிளட் கொடுக்க போலாம்ல? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். டாக்டர், பேஷண்டோட பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. Oh my God. சீக்கிரம் வாங்க. கடவுளே, ஏன் இப்படி எங்களை வாட்டி வதைக்கிற? டாடா, அம்மா பார்க்கணும் டாடா. எனக்கு அம்மா வேணும். எனக்கு மல்லியம்மா வேணும். எப்படி கோல்டன் மினிட்ஸ்ல இருக்கோமா? இல்ல மல்லிக்கான கவுண்ட் டவுன் மினிட்ஸ் போயிட்டு இருக்கு. மினிட்ஸா செகண்ட்ஸா? எப்படியோ மல்லியோட சாப்டர் முடிய போகுது. மல்லி கண்ணை திறக்காமலே சொர்க்கவாசலுக்கு போயிடுவா. ஹலோ ரஞ்சிதா, உன்னோட ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, குட் நியூஸ் தானே? ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸும் இருக்கு. என்ன சொல்ற? என்ன பேட் நியூஸ்? அந்த மல்லி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த 10% கூட சான்ஸ் இல்லைன்னு சொன்ன வரைக்கும் குட் நியூஸ். இவ்ளோ சந்தோஷமான நியூஸ் சொல்ற, அப்புறம் என்ன பேட் நியூஸ் இருக்கு? அந்த மல்லியை காப்பாத்த ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு மருந்தை வர வச்சிருக்காங்க. அந்த மருந்து எல்லா விஷத்தையும் உடனே முறிச்சிருமா. அந்த இன்ஜெக்ஷனை மட்டும் மல்லிக்கு போட்டா உடனே அவ குணமாயிடுவா. ஏய், இங்கதான் அவளுக்கு இழுத்துட்டு கிடக்குதே. இனிமே எப்ப அந்த மருந்து வந்து எப்ப இவளுக்கு கொடுத்து அது வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பொழைக்க போறாளாக்கும். அரைகுறையா கேட்டுட்டு பேசாத நிஷா. அந்த மருந்தை ஆல்ரெடி வர வச்சுட்டாங்க. அந்த மருந்து இன்னும் ½ அன் ஹவர்ல ஏர்போர்ட்டுக்கு வந்துரும். அதை வாங்குறதுக்கு வேற ஆள் போயாச்சு. ஏர்போர்ட்டா? ஆமா, யார் அதை வாங்க போயிருக்காங்க சொல்லு. அடிச்சு காலி பண்ணிட்டு தகவல் சொல்றேன். மருந்து வராது, மருந்து வாங்க போன ஆளும் வர மாட்டாங்க. முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாத. மருந்து வாங்குறதுக்கு எங்க அப்பா தான் வராரு. உங்க அப்பா வராரா? அந்த ஆளுக்கு மரகிற கழண்டு போச்சா என்ன? உனக்கு வெக்கமா இல்ல? போன அனுப்பி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்றியா? இங்க பாரு நிஷா, நான் இருக்கிற நிலைமை உனக்கு புரியாது. கெட்டவளா வெளிப்படையா இருக்கிறது கஷ்டம் இல்ல, கெட்டவளா இருந்துட்டு நல்லவளா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல வியாக்கியானம் பேசு. எங்க அப்பா மட்டும் ஏதோ கோட்டை விட்டுட்டாருன்னு வாய்க்கு வந்தபடி நீயும் உன் பாட்டியும் பேசுனீங்கல்ல. இப்ப எங்க போனாங்க அவங்கெல்லாம்? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அந்த மருந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாது. உன்னால ஏதாவது செய்ய முடியும்னா சொல்லு, இல்லனா நானே பாத்துக்கிறேன். ஏன் முடியாது? வேற யாராச்சுன்னா நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன். பரவாயில்ல, உங்க அப்பாவா போயிட்டாரு, நான் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். விடு, மருந்தெல்லாம் வராது. இந்த மாமா வேற பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை வேற அவ உடம்புல ஏத்த போறாங்களாம். அந்த மருந்து கொடுத்தா எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். விடு, மருந்து தான் வராதுன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல நிஷா, என் மாமாவோட பிளட் உடம்புல ஏறக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தானே அங்க இருக்க, ஏதாச்சும் பண்ணு. நான் இங்க இருந்து மாயஜலமா பண்ண முடியும்? என்ன ரஞ்சிதா, அமைதியாயிட்ட? விடு, அத நான் பாத்துக்கிறேன். நம்ம இந்த தடவை மட்டும் தோத்து போயிடவே கூடாது நிஷா. உனக்கு எப்படியோ தெரியாது ரஞ்சிதா, ஆனா இந்த தடவை நம்ம தோத்து போகவே மாட்டோம். அது என்னோட மான பிரச்சனை. எங்க அக்காவை இழந்ததெல்லாம் பழைய பிரச்சனை. ஆனா இப்போ சிங்கம் மாதிரி இருந்த எங்க அப்பாவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு மல்லி தான் காரணம். அத மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து மல்லி போனமா தான் வெளியே வரணும். வரணும். நடக்கும் நிஷா, நீ டென்ஷன் ஆகாத. சரி, நான் வைக்கிறேன். உடனே ஏர்போர்ட் கிளம்பணும்ல. வேற எதுவும் அப்டேட் இருந்தா உடனே எனக்கு சொல்லு. ம், சரி. டேய், எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வாங்க. சார், இந்தாங்க ஜூஸ் குடிங்க. தானே உனக்கு இந்த நிலைமை. என் ரத்தத்தையும் உனக்கு கொடுக்கற மாதிரி வச்சதுக்காக நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன் மல்லி. நான் செஞ்ச பாவத்துக்கு இது பரிகாரம்னு தோணுது. என் பிளட்டை இப்போ உனக்கு ஏத்திடுவாங்க. மனோகர் மாமா மருந்த வாங்க போயிருக்காரு. அந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்கன்னா you'll be completely all right. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மல்லி. நீ முழுசா குணமாயிடுவ. நர்ஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். சார், நீங்க இப்படி வாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ம், ஓகே டாக்டர். மயிலேறி விளையாடிவா வடிவேலா குறவஞ்சி மணவாளா என்னை ஆள மயிலேறி விளையாடிவா புயல் சூழும் மலை மீதிலே புனிதா உன்னடி போற்றி புகழ்ந்தேன உன்னை பாடி மயிலேறி விளையாடிவா கதிர் வடிவேலா குறவஞ்சி மணவாளா என்னை ஆள மயிலேறி விளையாடிவா முருகா முருகா ஞான வண்டிதா முருகா, இங்க மாமா கவலைப்படாம போ. என் அப்பா முருகன் உன் வேண்டுதலை கேட்டான். இன்னிலிருந்து 3வது நாள் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில போயிடுவீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா? இல்ல இல்ல இல்ல, என் வாய் முகூர்த்தம் இல்லம்மா, என் அப்பன் சொன்னதை தாமா நான் சொல்றேன். முருகா 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 போயிட்டு வா. சரிங்கம்மா. முருகா எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுங்க சாமி. ஏன்பா இதான் நேர்ந்துகிட்ட
என்னையம்மா கேட்டீங்க? ஆமாப்பா உன்னைத்தான் கேட்டேன். நீ நேர்ந்துகிட்டது இதுதானா? புரியலம்மா. இன்னுமா புரியல? அவசரப்பட்டு நேர்ந்துகிட்டோமே, இப்ப அதை செய்ய முடியாதேன்னு காணிக்க போட்டு கணக்கு முடிக்க பாக்குறியாப்பா? அம்மா அப்பா அந்த காணிக்க வேண்டாம், போடாதே. முருகன்கிட்ட என்ன நேர்ந்துகிட்டையோ அதை போய் செய். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, கேட்க வேண்டிய இடத்துல போய் கேளுப்பா. சரிங்கம்மா. முருகா முருகா என்ன மன்னிச்சிரு முருகா. அம்மாவை காப்பாத்திட்டு சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.